இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்திய வேத பகுதி பரிசுத்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தலினுடைய விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 நாம் 10 வசனங்களாக நாம் வாசிக்க கேட்டோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் யாரிடமாக வருவார்? எப்படி இருக்கும் பொழுது நம்மை சந்திக்க வருவார்? இதுதான் நம்முடைய நிலை. எங்கும் நிற்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நாம் தரிசிக்க முடியவில்லை. எங்கும் நின்றிருக்கிறவரை நாம் தரிசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் அவரோடு பொருந்தாமல் இருப்பது. அவரோடு பொருந்தாமல் இருப்பது. இன்றைக்கு எங்கள் செல்லுகளை வைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லுவதை கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஒரு காதில் இயர்போனை மாற்றிக்கொண்டால் அந்த இயர்போன் என்பது அந்த செல்லில் ஒயர் செருவாமலேயே செல் இங்கே வைத்துக் கொண்டிருந்தால் அந்த செல்லில் என்ன ஓடுகிறது என்பதை நம்மளுடைய காதிலே கேட்டுக்கொள்ளலாம். அப்படி என்றால் அந்த செல்லு ஓடிக்கொண்டிருக்கிறது, படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அது கேட்பது கிடையாது. ஆனால் காதிலே யார் இயர்போனை மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அங்கே என்ன நடக்கிறது என்பது தெரியும். இங்கே இருக்கின்ற செல்லானது அங்கே இருக்கின்ற செல்லானது பாடிக்கொண்டிருக்கிறது, வசனம் பேசிக்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற என்னுடைய காதில் இருக்கின்ற அந்த மைக்கானது அதை என்னுடைய காதுக்கு கொண்டு வருகிறது. இந்த இடையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற இத்தனை பேருடைய காதுகளும் அங்கே கேட்காமலே போகிறது. யாருக்கும் கேட்காது. அது என்ன இருக்கிறது என்பது, என்ன பேசுகிறார் என்பது யாருக்கும் கேட்காது. ஆனால் காதிலே மாட்டி இருக்கிறதா அதனுடைய போனானது, அதனுடைய மைக்கானது அதை சரியாக நமக்கு காட்டி அங்கே இருக்கிறது என்னென்னு காட்டிக்கொள்ளும். ஆண்டவராகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய தந்தை அவர்களோடு பொருந்தி இருக்கிறவர்களோடு பேசுகின்ற பொழுது மற்ற எல்லாருக்கும் அது தெரிவது கிடையாது, கேட்பதும் கிடையாது. அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அதோடு இருதயத்தோடு இருதயமாக ஒன்றி இருக்கிறவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இடையில இருக்கிறவர்களுக்கு அது தெரியாமலே போகிறது. இது எப்படி இதனுடைய வழிமுறையை கண்டுபிடித்தார்கள்? இது எப்படி அதை கண்டுபிடித்தார்கள்? தேவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான். இதோ என்னுடையவர்கள் என்னை காண்பார்கள், என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். என்னுடையவர்கள் அல்லாதவர்களோ என்னை காண்பதும் இல்லை, என் வார்த்தையை அவர் கவனிப்பதும் இல்லை என்று சத்திய வேதத்தில் அந்த வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவனோடு வாழுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள், கேட்கிறார்கள், தேவனோடு பேசுகிறார்கள். அது தேவனோடு வாழ்கிறவர்களுக்கு தான் தேவ ரகசியங்கள் புறப்படும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே இயேசுவானவர் சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களை ஏற்றி வேறொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது என்று.
அறிவார்கள். வரம் பெற்றவர்கள் தான் அதை அறிவார்கள். வரம் இல்லாதவர்கள் எதையும் அறிய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனோடு வாழுகிறவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் இருந்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இன்னும் நான் அவருக்குள்ளே பலப்படாமல் இருக்கிறேன், பக்குவம் அடையாமல் இருக்கிறேன், அதனால் என்னை அவர் சோதிக்கிறார். தேவனுடைய சமூகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்கள், நான் ஆலயத்திற்கு போனேன், நான் வேண்டுதலை வைத்தேன், என்னுடைய வேண்டுதலின்படி எனக்கு அது நடந்தது. நான் ஆலயத்திற்கு போனேன், நான் வீட்டிலே ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு நீர் அதை தாரும் என்று ஆண்டவர் எனக்கு அதை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் அறியாத மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டு குருட்டாட்டத்தின் மத்தியிலாக தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் அது அதிசயம் அல்ல. ஒரு கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு வெந்தயம் கொடு என்றால் அவன் 10 ரூபாய்க்கு வெந்தயம் கொடுத்து விடுகிறான், பணத்தை வாங்கி கொடுக்கிறான். இது வியாபாரம். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் ஆண்டவர் நான் அதை செய்தால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதெல்லாம் இது ஒரு வியாபாரம் போலான. நான் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறார். வரும் தீமைகள் எனக்கு சூழ்ந்தாலும் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் விடுவித்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய நிலை. எத்தனை சோதனைகள் எனக்கு வேதனைகள் வந்திருந்தும் என் இருதயத்தை அசைக்க முடியவில்லை, என் தேவனை விட்டு பிரிக்க முடியவில்லை. தேவன் என்னோடு வாழுகிறபடினால் அந்த சோதனையை எல்லாம் நான் ஜெயித்தேன் என்று சொல்லுவார்கள். அதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகள், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இன்றைக்கு நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். ஆபிரகாம் என்பவர் விசுவாசத்தின் தந்தை. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இதோ ஆபிரகாம் 1,00,000 குறும்பாடுகளையும் 1,00,000 வெள்ளாட்டு கடாக்களையும் இதோ 1,00,000 செம்மறியாட்டுகளையும் வைத்திருந்த பெரிய சீமானாயிருந்தார். அது அவருக்கு என்று சொல்லி அது அவருக்கு கௌரவமாக இருந்தது என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் அரதேசியாய் திரிந்த காலங்கள் இவ்வளவு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் இவ்வளவு, நான் நாடோடியாய் திரிந்த காலங்கள் இவ்வளவு, நான் கூடாரத்தில் வாழ்ந்த காலங்கள் இவ்வளவு என்று பிரித்து பிரித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்னுடைய காலங்கள் இது சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லை, வருத்தத்தின் காலங்களாக என்னுடைய காலங்கள் கழிக்கப்பட்டது என்று சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டு உன்னுடைய ஊரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ வா என்று அவரை பார்த்து கூப்பிடும் பொழுது அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டாலும் தன்னுடைய அண்ணன் மகனாய் இருக்கின்றார் லோத்துவையும் அழைத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடமாக அவர் தங்குகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டு போய்கொண்டே இருந்தார். எதற்காக அதை அவர் செய்கிறார்? ஏன் அப்படி செய்கிறார்? எல்லா இடங்களும் வீட்டில் இருக்கிறது, எல்லா இடங்களும் இருக்கிறது. ஆனால் அதை தொழுது கொள்வதற்கென்று ஒரு இடத்தை அவர் அமைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்போம், ஆண்டவரோடு நாம் முறையிட்டுக் கொண்டிருப்போம், ஆண்டவரோடு நாம் இணைந்து கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் ஒரு குழந்தை ஒரு பாத்திரத்தை கொண்டு டொப்பு கொடுப்போம். உன்னுடைய கவனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் இருந்து அதை துண்டாக்குகிறது. உன்னுடைய பாதை சரியாக போகக்கூடாதபடி, உன் நினைவுகள் சரியாக ஆண்டவரிடத்திற்குள் போகாதபடி உடனே துண்டிக்கப்படுகிறது. இந்த குழந்தையை பார்த்து, ஏய் அதை நீ போடாதே என்று சொல்லுவோம். அப்போ நீ பாதி மானத்துக்கு போயிருப்பேன், உடனே இது கீழே ஒரு துப்பிடுங்கிடுவேன். அப்போ மறுபடியும் உன் கண்களை மூடி நீ ஜெபிக்கின்றது. இன்னொருத்தர் வருவார்கள், இதோ கொஞ்சம் தனி சாப்பாடு எடுத்து வச்சு போட்டு போடாமலாமா. இப்படி வீட்டில் ஏதாகிலும் ஒன்று பல இடையூறுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி இடையூறுகள் உருவாக்கும் நாள் நம்முடைய ஜெப தியானங்கள், தேவனோடு பேசுகின்ற காலங்கள், இது எல்லாமே அங்கே என்ன ஆகிக்கொண்டிருக்கும்? நமக்கு விடுவித்துக் கொண்டிருக்கும், குறைந்து கொண்டிருக்கும். அதனால்தான் அவர் சொல்கிறார், போகின்ற இடங்கள் எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்தை உண்டாக்கி அந்த இடத்துல கூடாரத்தை போடுகிறார்.
கூடாரத்தை போட்டவுடன் ஒரு பலிபீடத்தையும் கட்டுகிறார். அந்த எத்தனை பேர் இருப்பார்கள்? ஆனால் அவர்களை விட்டுவிட்டு ஆண்டவரை தனியாக தேடுவதற்கு அந்த கூடாரத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருப்பார், தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்று சொல்லும் வரையிலும் அவர் போய்கொண்டே இருந்தார். வீடு கட்டுவார், அந்த இடத்துல துறவு தோண்டுவார், ஒரு கிணறை தோண்டுவார், அந்த இடத்துல ஒரு சாலையை போடுவார். உடனே ஒரு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவார். மறுபடியும் 10க்கு 1 2 3 வருடம் இருந்துவிட்டு மறுபடியும் ஆண்டவர் தான் போக சொல்லி இருக்கிறாரே, நிற்க சொல்லவில்லை என்று மறுபடியும் அவர் கிளம்புவார். கட்டின வீடு ஆயிற்று, துறவு தோன்றி ஆயிற்று, பலிபீடம் கட்டி ஆயிற்று. ஆனாலும் அவர் இன்னும் என்னை நிற்க சொல்லவில்லையே என்று சொல்லி மறுபடியும் அவர் போவார், புறப்படுவார். மறுபடியும் அங்கே போய் ஒரு இடத்திலே அவர் ஒரு கூடாரத்தை போடுவார், ஒரு கிணறை வெட்டுவார். உடனே அந்த இடத்துல ஒரு ஆண்டவருடைய சமூகத்தை தொடுவதற்கு அவர் ஒரு பலிபீடத்தையும் கட்டுவார். இப்படியாக அங்கே கொஞ்ச நாள் இருப்பார், மறுபடியும் புறப்படுவார். என் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக புறப்படு என்றால் அவர் நிற்க சொல்லும் வரையிலும் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே வயதாகிக்கொண்டே இருந்தது. நீங்கள் வேதங்களை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், இந்த வார்த்தையை எதோடு முடித்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆபிரகாம் இடத்திலே அப்படித்தான் சொன்னார். இவர் புறப்படு என்றவுடன் அவர் புறப்பட்டுக் கொண்டே இருந்தார், போய்கொண்டே இருந்தார். அவர் எப்பொழுது நிற்க சொல்லுகிறாரோ அந்த இடத்துல தான் நிற்க வேண்டும் என்பதற்காக தன் பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆனால் போகின்ற இடமெல்லாம் யாரோ கிணறு வெட்டி வைத்திருக்கிறார்கள், நாம நீர் அருந்தலாம் என்றெல்லாம் போகவில்லை. யாரோ ஒருவர் சாலை போட்டு வச்சிருக்கிறார், அந்த இடத்தில் நாம் தங்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. தான் தன்னுடைய முயற்சிகளையே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய காலங்களை அந்த ஆபிரகாம் சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் பரதேசமாக வாழ்ந்து கொண்டே இருந்தார். இந்த இத்தனை மாடுகளும் ஆடுகளும் அவன் பெரிய ஒரு சீமானாய் இருந்த போதிலும் கூட தேவனிடத்திலே சொல்லுகின்ற போது, அவனை கேட்கின்ற போது, அவனை நீ எத்தனை காலங்கள் என்று பார்வனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, நான் அவ்வளவு ஒரு பரதேசியும் அரதேசியமாக நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவரோடு பேசிக்கொண்டு ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இவனை குறித்து சாட்சி கொடுத்துக் கொண்டும் இருக்கிறார். என் நீதிகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் தன் பிள்ளைகளுக்கும் இதை குறித்து கட்டளையிடுவான் என்று, என்னை குறித்து கட்டளையிடுவான் என்று, இவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அந்த ஆபிரகாம் என் தேவனிடத்தில் இருதயத்தை பார்க்கும் பொழுது, நீர் இந்த மரத்தடிகளை சாய்ந்து கொண்டிரும், நான் கொண்டு வரும் வரையிலும் நீ புசித்து விட்டு பின்பு போகலாம், அதுவரையிலும் நீ இங்குதான் இருக்க வேண்டும், இதற்காகத்தான் இவ்விடம் வரைக்கும் வந்தீர் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஒரு தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை ஒரு மனுஷன் அறிந்திருந்தார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார். ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். உமக்கும் எமக்கும் உள்ள நெருக்கம் அங்க யாருக்கு தெரியும்? அவரோடு வாழ்வர்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அவர் அத்தனை போராட்டம், ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அத்தனை போராட்டங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், ஆண்டவருடைய சமூகத்து நிலையான ஒரு இடம் இன்றி நாடோடி வாழ்க்கையாக பரதேசமாக சஞ்சரித்துக் கொண்டு வந்திருந்தார். ஆபிரகாமினுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, இது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 1000 ஆடுகளை உடையவனாக இருந்தான், செல்வங்கள் சீமானாயிருந்தான், அதெல்லாம் அவனுக்கு நீதி அல்ல, அதெல்லாம் அப்புறமாக இருந்தது. எது நீதியாக இருந்ததாம்? விசுவாசம். விசுவாசம் தான் அவருக்கு நீதியாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசம் எதுவரையிலும் வந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த லாசரு ஐஸ்வரிவான் என்கின்ற தரித்திரன் மரிக்கும் பொழுது அந்த தரித்திரவான் கொண்டிட்டு போய் ஆபிரகாமின் மடியிலே உட்கார வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த பூலோகத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் மரித்த பொழுது அவர் பரலோகத்திலே எழுந்தருளி போய் அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். இந்த தரித்திரவான் மரித்த பொழுது அந்த தரித்திரவானுடைய சரீரம் ஆபிரகாமின் மடியிலே இருந்ததை பார்க்கின்றோம். பூலோகத்திலே எதுவுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, பரலோகத்தை தனக்கு ஆதாயமாக்கி கொண்டார்கள். இந்த பரலோகத்தை ஆதாயமாக்கி கொள்ளுவதற்கு பூலோகத்திலே போராட்டங்கள் நமக்கு ஒரு படியாய் இருந்ததை பார்க்கின்றோம்.
எத்தனை படிகள், எத்தனை சோதனை களங்கள், வேதனையின் களங்கள், துக்கத்தின் களங்கள், கண்ணீரின் களங்கள். இது ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் அந்த கலக்கமும் கண்ணீரும் வருத்தமும் சஞ்சலமும் விட்டு போனதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திற்குரியவர்கள் பூலோகத்திலே படுகின்ற வேதனைகள் தான் நம்மளுடைய பரலோகத்துக்கு எழுந்தருளி போவதற்கு ஏற்ற ஒரு படிக்கற்களாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகம், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய இருதயத்தை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை பார்க்கின்றோம். எதற்கு இவ்வளவு பெரிய வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இதில் புனைக்கப்பட்டிருக்கிறது? இந்த ராமாயணங்கள், மகாபாரதங்கள், இவைகளை எல்லாம் திருத்தக்கத்தை எழுதுனா இதோ அதனுடைய தேவாரங்கள் சகலமும் புனைக்கப்பட்டிருக்கும். ஆனால் வேதங்கள் நொறுக்கப்பட்டிருக்கும். நம்முடைய இறுதியங்கள் அங்கு நொறுக்கி எடுக்கப்பட்டிருக்கும். இந்த வேதங்களிலே நாம் பைபிளில் என்று பார்க்கின்ற பொழுது நாம் இவர்களை எல்லாவற்றையும் திருஷ்டாந்தமாக நிலைப்படுத்தி, இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்ததனால்தான் அப்படி கெட்டு போனார்கள், இவர்கள் இப்படி இருந்ததனால்தான் அவர்கள் அழிந்து போனார்கள், இவர்கள் இப்படி இருந்ததனால்தான் தேவனை பலப்படுத்தி கொண்டார்கள், பரலோகத்தை ஆதாயமாக்கிப்பட்டுக் கொண்டார்கள் என்றெல்லாம் இங்கே நாம் அதை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு படிப்பினை. வேதம் என்பது நமக்கு ஒரு தெய்வம் அல்ல. இந்த வேதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் இப்படி துன்மார்க்கனுடைய பாதைகளை பின்பற்றி போகக்கூடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கின்றார். ஒரு படிப்பின் புஸ்தகம் வேதங்கள், பரிசுத்தங்கள். ஆகவே நாம் அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த சத்திய வேதங்கள். அவர் கொடுத்திருக்கின்ற 10 கட்டளைகள் நொறுக்கப்பட்டது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையிலே இதன் வழியிலே நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் எவைகளை கொடுத்திருக்கின்றாரோ அவைகளை நாம் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது கோபத்தினாலும் இதோ வஞ்சகத்தினாலும் என்ன பாசத்தினாலும் இதெல்லாம் பரிமாறப்படும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை நொறுக்கி போட்டார். ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல், அவருடைய சொல் இல்லாமல் ஒரு துரும்பு மசையாது. அப்படி என்றால் அதனுடைய இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற அந்த மக்கள் செய்கின்றதற்கு காரணம் என்ன? அவர்கள் திமிர்வாதம் பேசுவதற்கு காரணம் என்ன? நீரின்றி ஒன்று மசையாது, ஒரு அணுவும் மசையாது. அப்படி என்றால் மக்கள் பேசுகின்றது கொந்தளித்து நிற்கின்ற போது ஆரோன் செய்கின்ற தவறுகளை பார்க்கும் பொழுது மோசேக்கு கோபம் மூட்டப்பட்டு அங்கே ஆண்டவருடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கற்பனையின் கட்டளைகள் அங்கு உடைக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். பாபேல் நகரம் கட்டுகிறார்கள். மனிதனுடைய எண்ணங்கள் நிவர்த்தியாக்கப்படவில்லை, மனிதனை மதிக்கக்கூடாது என்பதற்காக தேவன் இறங்கி அந்த பாபேல் நகரத்தை அழித்து போட்டார். அப்பொழுது மனுஷனுடைய ஒருவருடைய எண்ணங்கள் ஒருவரோடு சிந்தையோடு இருக்கக்கூடாது, தீய காரியங்களுக்கு உடன்படக்கூடாது என்பதற்காக பாபேல் நகரம் அங்கு நொறுக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கின்றோம். தீமைக்கு விரைந்தோடும் கால்கள், தீமைக்கு நன்றாக சேர்ந்து கொள்ளும் கைகள், இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாகத்தான் அந்த பாபேல் நகரங்கள், கோபுரங்கள் இடிக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கின்றோம். தீவினைக்கு தேவனை காட்டிலும் நாம் பெருசாக இருக்க வேண்டும், தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதான் அதனுடைய பாபேலினுடைய நகரம். அந்த கோபுரத்தை தேவன் நொறுக்கினார். ஆண்டவருடைய மனிதனை உயர்வாகத்தான் பார்க்கிறார். ஆனால் மனுஷனுடைய எண்ணங்கள் தீவினையாக போகின்ற போது தேவன் அதை அருவருத்துக் கொண்டிருக்கிறார், அருவருப்பாக்குகிறார். ஆபிரகாம் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு வாழ்ந்த போது இன்பத்தை மாத்திரம் அனுபவித்தார் என்று சொல்ல முடியாது, துன்பத்தை மாத்திரமே அனுபவித்தார். அந்த துன்பத்தை மாத்திரம் அனுபவித்தபடியினாலே பரலோகத்தை தனக்கு ஆதாயமாக்கி கொண்டார்கள். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன், எனக்கு அது கிடைச்சது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வியாபாரம். என் தேவன் இதுகாரும் என்னை தவறான பாதையில் நடத்தாதபடி அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படிக்கு தேவன் என்னை பற்றி இருக்கிறார் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாயே, அதுதான் தேவனோடு உடன்படிக்கை. நீ வேண்டுவது வேண்டியதே இல்லை, நீ வேண்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் உனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிவார், அதை அருள்வார். யாரையும் அவர் வேறுபடுத்தி பார்க்கிறவர் அல்ல. தன் பிள்ளை இதோ ஒரு நல்ல புத்திசாலி பிள்ளையா வெளியே போய் பாடுபட்டு பொருளை கொண்டு வரும். மனநலம் குன்றி இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு அந்த தாயும் தகப்பனும் தேவையானவர்களை செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை மனநலம் குன்றியவர்களாக வைப்பது கிடையாது.
ஆனால் நீ அவரை நம்பி இருக்க அவரையே கதியென்று வாழுகின்ற போது கர்த்தர் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உனக்கு அதை தந்து உன்னை காத்து வழி நடத்தமா. வினோதமான மனிதராய் இருப்பாயானால் உன்னுடைய வினோதத்திலே நீ வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று தேவனுடைய சமூகத்திற்குள்ளே கொடுக்க மாட்டான், சேர முடியாது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சிமிரினா சபைக்கு எழுதுகிறது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் எப்படி இருக்கிறாராம்? 7 7 என்று. 7 என்றால் நிறைவானது என்று பொருள். வாரத்தினுடைய நாட்கள் 7, அதோடு முடிந்தது. 7 7 என்றாலே நிறைவானது என்று பொருள். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே பார்க்கிறோம். இன்றைக்கு 60% மார்க் எடுத்தாவே போதும், அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்கிறார். அந்த 77 எடுத்தால்தான் அன்றைக்கு அவருடைய காலங்களிலே அது நிறைவானது என்று சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்லுவார். இந்த 7 என்கின்றதுதான் தேவனுடைய சிலுவையினுடைய வார்த்தைகளிலும் 7ஆக அமைந்தது. நிறைவானது 7 என்றாலே நிறைவானது. கடவுளுடைய வழிகளிலே அதனுடைய எபேசு சபைகளுக்கு அவர் சொல்லுகின்றதாவது, இதோ 7 பொன் குத்துவிளக்குகளிலே நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். தன்னுடைய பிள்ளைகள் குத்து விளக்கு என்பது என்ன? அந்த வெளிச்சத்திலே அவர் நடந்து கொண்டிருப்பது என்ன? அங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த எபேசு சபைகளுக்கு எழுதி கொண்டு இருக்கிறதாவது, தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரங்களிலே ஏந்தி கொண்டிருப்பது. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். துன்பப்படுகின்ற பிள்ளைகள் யாவரும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் ஜொலிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிறவர்கள் யார்? துன்பமும் துயரமும் வேதனையும் அவர்கள் பற்றி அவர்கள் எந்த விதத்திலும் தீமைகளுக்கு போகாமல், மற்றவர்களுக்கு தீவனை செய்யாமல் ஆண்டவரையே நம்பி வாழுகின்ற அவர்கள்தான் 7 நட்சத்திரங்கள். அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும், அவருடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் பரிசுத்தவான்கள் என்று. அவர்கள் பாடுகின்ற பாட்டு வேற யாருக்குமே தெரியாது. அவர் உடுத்திருக்கின்ற உடைகள் கந்தலும் அழுக்குமானதாக இருக்கும். அது தேவனுடைய நாமத்தினால் அது பரிசுத்தமாக இருக்கும். உலகத்தால் நாம் கந்தலாக்கி இருப்போம், உலக மக்களாலே நாம் அது கரைபட்டு இருக்கும். தேவனுடைய சமூகத்திற்குள்ளே அது வெண்மையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பாடுகின்ற பாடல் அவர்களுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் மெய்யின்றி வேறொருவருக்கும் தெரியாது. துன்பம் வருகிறது என்பதற்காக, உன்னுடைய இன்பத்தை காண்பதற்காக பிறரை நீ துன்பப்படுத்தி வாங்கி வாழலாம் என்று யோசிக்கும் பொழுதுதான் உன்னுடைய உடை, அங்கே நீ உடுத்தி இருக்கிற உடையை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தர் யார் மேலே வாசம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாக முடிசூட்டப்படும், எல்லாம் நன்மையாக முடிசூட்டக் கொள்ளப்படும். அப்போ 7 நட்சத்திரங்களை தன்னுடைய பிள்ளைகளை கரங்களிலே ஏந்தி கொண்டு அந்த ஒளியிலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளுடைய நீதியின் பிள்ளைகளுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் அவர் கைகளிலிருந்து செய்யப்படுகின்ற அவருடைய கிரியைகளும் நாம் நடந்திருக்கின்ற நடைமுறைகளில் அதுதான் ஆண்டவருக்கு வெளிச்சம். நாம் எழுதியிருப்போம் இல்லையா? இதோ பரிசுத்தம் அதனுடைய எழுதியிருக்கிறது, சுழன்று சுழன்று ஊற்றுகின்ற கல்மழையும் கருமழையாய் இறங்கிடுதம்மா, சுழன்று சுழன்று ஊற்றுகின்ற அருள்மழையில் கல்மழையும் கருமழையாய் இறங்கிடுதம்மா, முன்னை இழந்த நெருப்பினை போல் நின்றிடுவாயே, உன்னை இழந்த நெருப்பினை போல் நின்றிடுவாயே, நீதி தேவன் உன்னிலே ஆட்சி செய்கிறார், நீதி தேவன் உன்னிலே ஆட்சி செய்கிறார், ஊற்றி வருது ஊற்றி வருது ஊற்றி வருதையா, ஊற்றி வருது ஊற்றி வருது ஊற்றி வருதையா, அருள் வெள்ளம் போல கரை புரண்டு ஓடி வருதையா, அருள் வெள்ளம் போல கரை புரண்டு ஓடி வருதையா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுமே,
அங்கே தேவத்துரு மைந்தர்கள் உண்மை கூடி தொழுதுருவார்களே என்று சொல்லி அந்த பாடலில் இருக்கும் ஒரு சரணம் இல்லையா. பரிசுத்த வாழ்க்கை தான் அவர்களுடைய வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வரலாறுகள், நம்முடைய விதிதான் அது அவருடைய சமூகத்திற்குள் அந்த வெளிச்சம். 7 பொன் குத்து விளக்குகளை கரங்களில் ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை தன் கையிலே ஏந்தி கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நாம் ஆண்டோடைய சமூகத்திற்குள்ளே வாழுகின்ற அந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை தான் அவருடைய சமூகத்திற்குள்ள வெளிச்சங்களாக தென்படுகிறது. அதற்குள்ளதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அநீதிகளுக்குள்ள அல்ல, அநீதிகளை சுத்தப்படுத்தி கொண்டிருப்பார். எதிலே இருந்து கொண்டு வெளிச்சத்தில் உலாவிக் கொண்டு. ஆகவே அவர் சொல்லுகின்றதையாவது எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் கிரியைகளையும் உன் பிரமாணத்தையும் உன் பொறுமையையும் நீ இதோ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் என் ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனைப் போலவே தேவனுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். தேவ சத்தம் கேட்கையிலே தேவனைப் போல மாறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவரே அவரிடத்தில் இருக்க மாட்டார்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே என்னென்ன தெரியாது. ஒரு வார்த்தைகளை பார்க்கிறோம். கடன் ஒருவருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை எவ்வளவு அழகா கொண்டு போய் கட்டி கொடுத்து அந்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் இல்லையா. நாம் சொல்லுகின்ற போதே வாங்கி கொடுக்கும் பொழுதே சொல்லுகின்றோம், போற இடத்துல விளக்கு கெடுத்திட்டு வந்துடாதீங்க, விளக்க வச்சுட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் மற்றவங்களும் அந்த வெளிச்சத்துல போய் அதெல்லாம் நம்ம நேராக கொடுத்துருவோம். அப்படி மாசம் 3 ஆயிட்டு அந்த வாங்கி கொடுத்த கடன்காரில் 10 பேர் அதில் பைனான்ஸினுடைய கூட்டாளி. அதில் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்சவர்கள். 3 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டா அந்த 3 லட்சத்துக்கு 3.5 வருஷமாக பணம் கட்டாதே இருந்தான். அவங்களும் கேட்டு 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 சளிச்சு போயிடுச்சு. நான் போனது இன்னைக்கு வந்துடுறேன், நாளை கொடுத்துறேன், இன்னைக்கு கொடுத்துறேன், நாளை கொடுத்துறேன்னே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கொடுத்து பாடுங்க. அவங்க திட்டுறாங்க, இப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் இடத்துல உண்மை இல்லை, அவங்க இடத்துல பொய் பித்தலாட்டம், அவங்க பயங்கரமானு சொல்லி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. உடனே கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் முடியவே இல்லை. 10 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 10 பேர் வந்து வீட்டில் இருக்கிற 2 காரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிறவெல்லாம் திட்டுறாங்க, உனக்கு தேவையில்லாத எல்லாம் இதுக்கு பண்ணாட்டு அப்படின்னு. உடனே போன் போட்டா 2 பேரும் எடுக்கிறதில்லை, புருஷனும் எடுக்கிறதில்ல, பொண்டாட்டியும் எடுக்கிறதில்லை. 2 பேரும் போனையே எடுக்க மறுத்துட்டாங்க. நானும் போட்டு போட்டு சடிச்சு அடிச்சு பார்த்தா எடுக்கிறதே கிடையாது, எப்போ போட்டாலும் எடுக்கிறது இல்லை. உடனே அவங்க நின்றுட்டு போயிட்டாங்க. நீங்க வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்க சார், நீங்க தான் கட்டணும், உங்களுக்கு 8 நாளுக்கு டைம் தரேன், 8 நாளைக்குள்ள நீங்க கொடுக்கலன்னா நீங்க கொடுத்துருக்கிற செக்கை நாங்கள் பேங்கில் போட்டுருவோம். அப்போ நீங்க பணம் இல்லைன்னா நீங்க தான் செயலுக்கு போகணும், நாங்கள் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவர் எனக்கு அந்த பையன் வந்து, சார் நீங்கள் தான் எனக்கு தெரியும், உங்களுக்காகத்தான் நான் கொடுத்தேன். இந்த 9 பேர்த்துக்கு நான் இந்த ஃபைனான்ஸினுடைய கூட்டாளிகளுக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி எப்படி பேசுகிறாங்க நீங்களே கேளுங்க. அப்படி ஒருத்தர் உங்கள் வீடு பல வரிசையாக கட்டிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் தான் கட்டணும், நீங்கள் தானே போட்டீங்க, நீங்கள் தான் வந்தீங்க, உங்கள் வேறு சொல்லிட்டு குமார் வாங்கி கொடுத்தாப்புல, நீ குமாருக்கு நீங்கள் கொடுத்துருங்க, எங்களுக்கு பணம் வாங்க. கட்டன் ரைட்டாக பிடிச்சி பேசிட்டு போயிட்டாங்க. ஃபோன் போட்டால் எடுக்கல. உடனே அவங்களுடைய குரூப் எடுத்து, மேசியாவினுடைய குரூப் எடுத்து எழுதினேன், உங்களுடைய விசுவாசம் பெரிதென்பது எங்களுக்கு தெரியும், நல்லா விசுவாசத்தை வாழறீங்க. ஆகவே உடனே வந்து இந்த உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, உங்களோட விசுவாசம் நான் பாராட்டுறேன், துணைக்கு போனாலும் புனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, புனைக்கு போயிருக்கிறேன் நான், அதனால நீங்கள் 2 பேர் விஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, நான் குடிச்சு நான் செத்துருவேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுடைய மெசேஜை நான் போட்டிருக்கேன். உடனே எல்லாரும் கூப்பிட்டு அங்கே பேசினாங்க. உடனே இது அழிக்க நாம போட்டால் நாம தான் அவங்க அழிக்க முடியாது, அவங்க செல்லில் மட்டும் அழிக்க முடியும், ஆனால் குரூப்பில் போட்டால் யாரும் அழிக்க முடியாது.
போலீஸ் இதுங்கிறதுனால அவங்களுடைய அட்மினில் போய் அதனுடைய எல்லாமே அழிச்சிட்டான், மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டான். அப்புறம் நாம கூப்பிட்டு பேசினேன், இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு நான் பதில் என்ன சொல்லி, இல்லை மச்சான் நான் இந்த வாரத்தில் முடிவு நான் கொடுத்துட்றேன், இந்த வார்த்தை கொடுத்துறேன், இப்படித்தான் சொல்லிட்டு உன்னோட பேச்ச நானும் நம்பல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ உண்மை இல்லை, அதனால நான் வந்து ஒரு பேசிட்டு இருக்க முடியாது, அதனால வந்து நீ அதனால குறிப்பிட்டு போட்ட அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்டாங்களாம், என்ன அப்படி போட்டிருக்குது, என்ன இப்படி போட்டிருக்குது, என்ன உங்களுக்கு இப்படி போட்டிருக்குது, யார் அது அப்படின்னு தான் கேட்டாங்க. உடனே அவன் போன எழுதுறான், மெசேஜ் அந்த பிள்ளை கொடுக்குறான், ஒரு பணத்துக்காக நீங்கள் உயிரோட பண்ணீங்க, உங்களோட விசுவாசம் இவ்வளவுதானா, பணம் என்னைக்குனாலும் நாங்கள் கொடுத்துருவோம், ஆனால் பணத்துக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு விட்டு அந்த பிள்ளை எழுதுறான். அதில் மெசேஜில் அதுக்கு அடுத்து நான் பார்த்துட்டு அதை எழுதினேன், ஆமாம் நீங்கள் என்னுடைய விசுவாசத்தை குறித்து நீங்கள் வந்து மதிப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் எப்போ எந்த விசுவாசத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். முதல்ல வந்து அழைப்புக்கு ஃபோன் போட்டு போட்ட எழுத்து கற்றுங்க, 2 பேருக்கு புருஷன் மனைவி 2 பேரும் எடுத்துக்குங்க, ஏன்னா போட்டு அதுக்கு உண்டான பதில் சொல்லுங்க. இது ஆண்டவருடைய வெளிச்சமா, இது ஆண்டவருடைய வெளிச்சமா. 10 பேர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி நான் போட்ட நீ எடுக்கிறது கிடையாது, வந்தால் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறீங்க. இன்னைக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது, அவங்களுக்கு யார் ஃபைனான்ஸுக்கு பணம் கொடுக்குறது யாரு, இல்லை என்னுடைய போன செக்கை கொண்டு போய் பேங்கில் போட்டால் பணம் இல்லைன்னு திரும்பி வந்து என்னை போலீஸ் வந்து பிடிச்சி போய் ஜெயில் எடுத்துருவாங்க, யார் ஜெயிலுக்கு போகிறது அப்படின்னு மறுபடியும் ரிப்ளை கொடுது. மறுபடியும் உடனே அந்த அட்மின்ங்கிறதுனால போலீஸுங்கிறதுனால எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை அழிச்சிட்டாங்க. இப்படி இதுதான் நம்மளுடைய விசுவாசம். மற்றவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்குமா, இது பிரகாசிக்குமா சொல்லி பார்க்கலாம். ஒரு நன்மை செஞ்சா அந்த நன்மையை நாம காப்பாற்றணும், இல்லை அதுக்கு தகுந்த பதில் அவங்களுக்கு சொல்லணும், இல்லை நம்ம கிட்டையாவது சொல்லணும். எதுவுமே எடுக்க மாட்டேன்னு பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டே இருந்தா என்ன செய்வாங்க? உங்களுடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இந்த வெளிச்சத்தை பார்த்தா 7 குத்துவிளக்கை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு வாழ்கின்றவர், அதன் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வெளிச்சத்தை பார்த்து எப்படி வருவார் யோசித்து பாருங்க. சர்வசாதாரணமாக 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு எவ்வளவு, அவங்க 10 பேருடைய கூட்டாளி எப்படி பேசுவாங்க? நீ வாங்குற இடமெல்லாம் நீ வந்து கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டு போயிட்டு இருந்தா, வாங்குற இடமெல்லாம் நீ அப்படி நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? ஒருவருப்போட எல்லாரும் இருப்பாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கே அர்த்தமற்றதாகி விடுகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது. கடவுளுடைய ஆண்டவர் 7 பொன் குத்துவிளக்குகளை கரங்களில் ஏந்தி கொண்டு நம்மை எல்லாம் பொன்னாக விளங்க செய்கிறவர், நாம் எல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறவர். நமக்கு எண்ணெய் குறைந்து போனால், நாம் விளக்கு ஏற்றுறவர்கள் குறைந்து போனால் உடனே விளக்குக்கேற்ற எண்ணெயை நாம் தயார் செய்து கொள்ளுவோம். நமக்கு என்ன தேவை என்பதை நம் விசுவாசத்தின் தேவை குறைந்து போகக்கூடிய நிலை இருக்குமேயானால் தேவன் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக நம் இடத்தில் வந்து நம்முடைய ஒளியை இன்னும் பிரகாசிக்க செய்வார். சஞ்சலம் மிகுதியினாலே நாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அதில் நீ இவை அணைந்து போகக்கூடாதபடி உன் ஒளியை மறுபடியும் அவர் ஏற்றுவார். உன்னுடைய ஒளி பிரகாசிக்க கூடாதபடி நீ தீமையாக இருக்கும் பொழுது இதோ உன்னுடைய ஒளியை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறாய் இருக்கிறபடினாலே அதை மங்களாக்காதபடி மறுபடியும் பிரகாசிக்க செய்வார். அந்த வார்த்தையை இன்னும் கொடுக்கலான்னு பார்த்து, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருக்கும்படிக்கு இதோ நீ விழிப்புணர்வலாக இருக்க வேண்டும் என்று எழுதலாம் என்று நினைத்தேன். ஆனால் அது எழுதல. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்பது நம்மளுடைய நடத்தைகளிலே விளங்கக்கூடியது. பிறரை சிக்க வச்சு நீ ஓடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. உன்னால இன்னும் 2 பேர் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் 2 பேர் அதில் வெளிச்சம் காண்பார்கள். அதனால உன்னால மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் என்பது என்ன அர்த்தமாக இருக்கிறது? அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் கிரியைகள், உன் பிரயாசம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், கிரியை ஆண்டவருடைய சமூகத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம், பொறுமை இருக்கிறது. பொல்லாதவர்களை கண்டால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த பொல்லாதவர்களை கண்டால் பொறுமையாக இருக்க முடியாது, அவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. பொல்லாதவர்களை குறித்து நீ பொறுமை காத்து கொண்டிருக்கிறதையும் இதோ
சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து பார்த்தீரா? இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய கிரிகளை வைத்துத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் சோதனை, சோதிக்கிறோம். ஓ, இங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது என்றால் இவருடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை சோதித்து அறிய வேண்டும். அது தேவனுக்கு மாத்திரம், தேவனுடைய அருளை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. ஒன்று சொல்லிட்ட உடனே டக்குன்னு தூக்கி எறிந்து விட்டு போயிடுவாங்க. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் அதை சோதித்து அறிவார்கள். அந்த சோதிக்கிற போதுதான், சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிகிறதையும், ஆண்டவர் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பொய் பேசுறவங்க. அப்போ அவர்கள் யார் என்று கண்டறிகிறார், ஆண்டவர் கண்டறிகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதை கண்டறிந்து கொள்கிறார்கள். அதை நீ அறிந்திருக்கிறதையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். எப்படியாம்? ஆண்டவருடைய நாமத்தை நமக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோர்வு கிடைக்காது, சோர்வே வராது. எப்போதும் சுறுசுறுப்பாக ஈகிக் கொண்டே இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் அவருடைய நடைகள், உடைகள், அவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் சகலமும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவர்கள் சோர்வடைய மாட்டார். இதுக்கு மட்டுமல்ல, எங்கேயும் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அதனால்தான் அங்கே சொல்லுகிறார், இது எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் என்று. எறும்பு சும்மா எந்த இடத்துலையும் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளும் அப்படித்தான். அவங்களால முதியிலை சோர்வு அடைந்து களைத்து போனாலும் அவர்கள் இத்தனை விளக்கிற போது கூட விழித்துடன் மறுபடியும் தன்னுடைய பணிகளை துவங்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் அறிவேன். நீ சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாமே இருக்கிறது. யார் எப்படிப்பட்டவங்க தெரியும், யார் யார் என்ன சிந்தையில் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆண்டவருடைய இறுதியும் கூட அவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களையும் கூட ஆண்டவர் ஒரு குறையை காணுகிறார். ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆதியில் எப்படி இருக்குமா? ஆண்டவர் வருகின்ற போது எத்தனாயிரம் மக்கள் இருந்தாலும் அங்கே போய் கும்பிடி இழுத்து பிடிச்ச அவங்களுடைய தப்புதைகளை கண்டு அவர்களை மிரட்டவார். நீ இந்த காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய், இந்த காரியத்தை நீ பண்ணி கொண்டிருக்க, பிறருக்கு விரோதமாக நீ தீது பேசி இருக்கிறாய், நீ பிறருக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கிறாய், பிறருடைய பொருளை நீ அபகரித்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி குடும்பத்தை கெடுத்திருக்கிறாய், இது சூனியத்திலே நான் வைக்கப்பட்டிருக்கிறாய், எண்ணத்தை மறட்டி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி அழைப்பார். அந்த எண்ணத்தை இப்போது நாம் ஆண்டவரே சொன்னாலும் அதை நாம் போய் சொல்லும் பொழுது நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் அப்படி சொல்றாங்கன்னு தான் சொல்லுவாங்களா முடிக்கு. அப்போ தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஆதியில் கொண்டிருந்தால் அன்பை விட்டால், ஆதியிலே இருக்கிற போல நாம் செய்ய முடியாது. ஆகவே அவர் சொல்கிற ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. அப்படித்தான் இருக்கணும். ஆதியில் போலவே நாம் இருக்க வேண்டும், குறையக்கூடாது. எல்லாவற்றிலுமே நாம் சரியாக இருந்த போதிலும் கூட இன்னைக்கு பொய் தீர்க்கதரிசிகள், பொய் அப்போஸ்தலர்கள், பொய் போதகர்கள் இருக்கிறாங்க. அன்பா பேசணும். ஆடுகளை, கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்தணும். கரவல் ஆடுனா பால் கொடுக்குறது, அந்த பால் கொடுக்கறது தசம்பால் கொடுக்கறது, சோத்திற்கு அனுப்பி கொடுக்குறது, எனக்கு அனுப்பி வாங்குறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் நமக்கு ஒரு 1-2 தான் தெரியுது. இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாம் எப்படி நடத்தணுமா? பௌத்தியமாக நடத்தணுமா? அப்பதான் ஆடு நிறைய வருமா, குட்டி கொடுக்கும். ஆண்டவர் பேசுகிறார், யாரையும் அல்ல, நாம் சத்தியத்தை சத்தியத்தின்படியும், உத்தமத்தை உத்தமத்தின்படியும், பரிசுத்தத்தை பரிசுத்தத்தின்படியும் நடத்தப்பட வேண்டும். அதுதான் எனக்கு வேணும். நீ அமைதி ஆகிட்டினா, பழைய மாதிரி இல்லாம நீ புதுமையா மக்களுக்கு ஏற்ற வேஷம் தரித்திட்டா, அது எனக்கு குறை. பார்த்தீரா? என்றைக்கும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஆதியினுடைய அன்பையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து நேற்று படிக்கிறாங்க, ஒரு வீடினுடைய கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தோம். அங்கே படிக்கிறாங்க, அரைச்சமாவைய அரைச்சல், அதை நொறுக்கு பண்ணி ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளையுடைய உடுத்திக்கிறாங்க, பேர் அவங்களுக்கு போதாது.
இந்த போதகரை வர்றாங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிற பாடு இருந்தா கர்த்தர் நான் நகரை காவலராய் இல்லாவிட்டால் காவலரின் கண்விழிப்பும் இருந்தா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிலே சொல்லுது, நீ கட்டளையோடு நீ கண்டித்து வழி நடத்த வேண்டும். நீ கர்த்தருடைய வாக்கை விட்டு நீ விலகி நடந்தால் இதெல்லாம் இருக்க எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தையெல்லாம் இருக்குது. கர்த்தருடைய வாக்கை காத்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகளை கைவிடாமல் நடக்க வேண்டும். இதெல்லாம் கிடையாது. இவர் வந்திருக்கிறார், அவர் எனக்கு சொந்தக்காரர், இவர் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இப்படி பேசி ஒரு பாட்டை பாடி பிரேயர் முடிச்சாச்சு. இதுக்கு என்ன சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மக்கள் எண்ணத்தை அறிந்து கொண்டார்கள். அமைதியாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு பேசாமல் போயிருக்கலாம். அதுக்கு எதுக்கு உனக்கு ப்ரேயர் டைம் வேற, அது 4 மணி நேரம், அதை அறுத்து தள்ளுறதுக்கு. கடவுளுடைய பிள்ளை சத்தியத்தை அறியாமல் கரவலாடுகளை மெதுவாக நடத்தி கொண்டிருப்பது, மக்களை பூரணமாக்கி கொண்டிருப்பது, மக்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பது. ஆகையினால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்று என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ அப்படி மக்களுக்கு சந்தோஷம் பேசிக்கொண்டு சமாதானம் பேசிக்கொண்டு இருப்பாயானால் நீ கீழே விழுந்திருக்கிற அர்த்தம். நீ கீழே விழுந்திருக்கும் பொழுது மறுபடியும் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மனம் திரும்பு. மக்களுக்கு ஏற்ற பிரகாரம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. தவறுகள் தெரிந்திருந்தும் கூட தவறுகளை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகவே நீ இன்ன நிலையிலிருந்து கீழே விழுந்தாய் என்பதை நீ அறிந்து அதை நீ மனம் திரும்பும். முதல் யார் திரும்பணுமா? அந்த போதகன் திரும்பணும். அந்த கடினமான பகுதி இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு அது கடினம் இருக்க வேண்டும். தவறுகளை கண்டாயானால் போக்கி வைக்கக்கூடாது. ஆகவே அவர்களை கண்டித்து உணர்த்தி வழிநடத்தப்பட வேண்டும். அதுதான் அவருக்கு குறையா. நீ அப்படி செய்யாதிருக்கிறது எனக்கு குறை. அடுத்து சொல்கிறார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மணந்திருந்து. நாம் அதை ஒன்றை செய்யாதனால ஆண்டவர்கிட்ட கீழே விழுந்து குறையன்னு சொன்னவர் கீழே விழுந்துட்டுங்கிறார். பார்த்தீங்களா? நீ உடனே மனம் திரும்பு, அப்பதான் உனக்கு மறுபடியும் நான் பேசுவேன். இல்லாட்டி நீ உலகத்துக்கு ஏற்ற பிரகாரம் நீ மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். நீ அப்போஸ்தலன் இல்லை, ஆனா அவர்களுடைய பிள்ளைகளாக நீ அங்கீகரிக்கப்படணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் மக்களுடைய பிள்ளைகளாக நீ அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது, ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. அந்த மனம் திரும்புறது என்னவா? ஆதியில் எப்படி நான் போய்கொண்டிருந்தேனோ அதே பிரகாரம் இருக்கும். அந்த கோபாக்கி தவறுகளை கண்டித்து உணர்த்துதல், இது எல்லாம் அதை நீ செஞ்சிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட குறை எனக்கு போகுது. ஏன்னா ஆடுகள் அழிந்து போகிறது, பாதை மாறி போகிறது, செயல்பாடு மாறி நிற்கிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை தரிக்கிறது. சங்கீதக்காரன் முதலாவது எழுதுகிறான் ஒரே வார்த்தை, இது ஃபர்ஸ்ட் வார்த்தை, பாவியின் வழியில் நடவாமல். வழியின் அந்த பாதைகள் எல்லாம் அவன் போற போக்கில் நாம் நடக்கக்கூடாது. துன்மார்க்குடைய செயல்பாடுகள் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்க வேண்டும். அவன் தான் பாக்கியம். மக்கள் செய்கிற தவறுகளுக்கு அது நாம் உடன்பட்டு அவர்களோடு போய்கொண்டு இருப்போமானால் நீ தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தவறுகளை செய்கின்றது கண்டித்து உணர்த்தணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அழகு. இல்லை என்றால் அழகல்ல. ஆண்டவருடைய வேதத்தை பார்க்கிறோம். இதோ நீ அப்படி திறந்தாத பட்சத்திலே நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நான் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை நீ செய்வாயா? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். பார்த்தீங்களா? நீ வெளிச்சம் கொடுக்காதபடி உன்னுடைய வெளிச்சம் இருளாகி போகிறது. திருந்து மனிதனுக்கேற்ற மக்களுக்கேற்ற பிரசங்கியாக இருக்கா, தேவனுக்கேற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ஒழுகொடுக்க மாட்டார், ஒளித்தர முடியாது, நாம் பிரகாசிக்க முடியாது. சீக்கிரமாக நாம் அம்மா சொல்லுவார்கள் அடிக்கடி, நல்லவன் என்று பேர் எடுக்கிறதுக்கு நாள் பல செல்லும், பொல்லான் என்று பேர் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். பொல்லாதவன் அது ரொம்ப நாளா அது எப்படி நாள் செய்ய, இது மட்டும் எப்படி நாம் சீக்கிரமாக.
அப்போ ஆண்டவரிடத்துல நாங்கள் சின்ன சின்ன பிள்ளை தானே, சிறு சிறு பையங்க அப்போ ஆண்டவரிடத்துல அவர் சொல்லுவார் ஒன்றாக, நீ சீக்கிரம் போய் ஒரு இடத்துக்கு போய்ப்பாரு. அவங்க வந்து உன்னுடைய பொருளை தான் பார்ப்பாங்க, உன்னுடைய உடையை பார்ப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, உன்னுடைய பேரண்ட்ஸினுடைய பேக்ரவுண்டு பார்ப்பாங்க. அது உண்மைதான், நடந்துகிட்டே இருக்குது. அது நம்மளோட பேக்ரவுண்டு இல்லை, அது எதுவும் பேரண்ட்ஸ் எழுதும் அந்த நேரத்துக்கு இல்லை, தாழ்வாக தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நம்ம போல இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க போயிட்டு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பல நாளாக போகும்போது, ஐயோ பையன் நல்ல பையன், அவள் வருட்டு அப்படிம்பாங்க, கொஞ்சம் கஞ்சி கொடுக்கணும் அப்படிம்பாங்க, அந்த எடுத்து வச்சுருப்பாங்க, போவோம் சாப்பிடுவோம். அப்போ அந்த நாள் கொஞ்சம் பல நாளாக வச்சு அவங்க நம்மளை புரிஞ்சு கொள்றது. அடுத்து ஒரு சின்ன நாள் ஒரு நாள் அப்போ ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாது அந்த பையன் எடுத்து இப்படின்னு போட்டான் ஒரு கல். அரிசி பெரியப்பாவோட பையன், அவனுக்கு கண் கொஞ்சம் தெரியாது. அவன் எடுத்து கோபத்தில் நாம் வந்து கொஞ்சம் கோவப்படுத்துகிற என்னென்னா, அவன் புக்கால் எடுத்து ஒழிச்சு வச்சு படிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. எடுத்து வந்து ஒரு பேசாமல் இருந்துப்பான், எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பேசாமல் படுத்திட்டு இருப்பான். அப்போ கோவம் வந்துடுவான். அவனுக்கு கோவம் வந்து எடுத்து ஒரு நாள் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பரை வைத்து போட்டான். ஒரு பிள்ளைக்கு மண்டையை உடச்சி விடுச்சு. உடனே அவனுக்கு யார் மேலே இடம்னு அவன் நினைக்கல, அவன் பாட்டுக்கு எடுத்து வீசுதான் என்னை இடத்துக்காக நான் ஒழிஞ்சிட்டேன். உடனே அவன் பொண்ணு மேலே ஒழிஞ்சிருச்சு. அப்போ அது வந்து உடஞ்சிருச்சு. உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணு சொல்லுது, அப்போ இந்த பையன் நம்ம பொல்லாதவை, இவன் பொல்லாதவை, அவன் வேணும்னு உடைக்கல, அவன் எடுத்து எட்டான். நாம தான் கோவப்படுத்துகிறோம், ரெண்டா முடி வெளிச்சிச்சு எனக்கு தெரியும்டா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் தெரியாது. ஆனால் தெரியும் உங்களுக்கெல்லாம், கையில் 7 பேர், இந்த வயலில் 7 பேரில், காலில் 7, கையில் எல்லாம் 2 காலையும் 2 காலையும் 2 7 பேர்களுக்கு, இந்த 2 கையிலையும் 2 7 நல்லா குண்டு நிற்பான், மொள்ள நடப்பாம்பா. அப்போது அவனுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரிய, அதாவது பாதி தெரியும் பாதி தெரியாது, ரொம்ப மங்களாக இருக்குது. அதனால அந்த என்னுடைய டேம்லைட் போட்டு படிச்சுட்டு இருப்பான். அதை போய் அந்த எடுத்து ஒரு கல்வி எடுத்து ஒழிச்சு வச்சிருவான், கோகுலத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கின்ற அம்புலி மாமாவுக்கு எடுத்து படித்து ஒழிச்சுப்பான். இது எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். இவன் படிச்சுட்டான போட்டாலும் நான் படிச்சுக்கலாம், அவனுக்கு முதல் படிக்கல, அதான் முதல் காத்துக்குது. ஆகவே அப்போ 78 77 76 எல்லாம் அப்போ நம்ம போய் அதுக்காக அவனை எடுத்து ஒழிச்சுட்டு வம்பெடுத்துக்கிட்டே இருப்போம். பேசவே மாட்டான், வாயவே திறக்க மாட்டான், என்னதான் சொன்னாலும் வாயை திறக்க மாட்டான். அவன் எடுத்து ஒழிச்சுட்டு அதையே கண்டுக்கலாம், பெருசாக உந்திரிய மாட்டான், படுத்திட்டு இருப்பான். அப்போ அந்த பொல்லான் என்று பேர் எடுக்கிறதுக்கு அவனை அறியாமல் செய்த ஒரு காரியம் அவனுக்கு அந்த பேர் இருக்கு. ஐயோ அவங்க பேசாதீங்க அப்படின்னா, அப்போ அந்த வார்த்தை நமக்கு அது புலப்பட்டது. சீக்கிரம் ஒரு நாளையில ஒரு நிமிஷத்துல அவனுக்கு பேர் வந்துருச்சு. ஆனா நம்ம நல்லவங்கன்னு பேர் எடுத்து நாள் பல செல்லிச்சு இல்லையா? அப்போ நம்மளுடைய வெளிச்சம் தராமல் இருளா இருக்கிறது. காரணம் என்ன? நாம் தப்பை கண்டிக்காமல் விடுகின்ற போது நம்முடைய ஒளி, நம்முடைய வெளிச்சம், நம்முடைய மகிமை இழந்து போகின்றோம். பார்த்தீரா? தவறுகளை கண்டித்து அவர்களை உணர்த்த வேண்டும். நாம் தவற நாமளும் செய்யக்கூடாதபடிக்கு நாம் விழிப்புடன் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ வந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டாந்து 10 யானை வாங்கி கொண்டு வந்து கட்டு, இல்லை எனக்கு வந்து 15 மூட்டை கொண்டாந்து அரிசி போடுனாலாம் இவர் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சமூகத்திற்குள்ள நாம் உண்மையால் நீதியால் பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் அவர் அங்கே கேட்டார். ஆகவே இதோ உன் விளக்கத்தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கின்ற நிக்கோலாமாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலும் உண்டு. எல்லாமே இருக்குது. யார் என்ன தப்பு செய்ய, என்ன நோக்கத்தோடு அவன் செய்யறாங்கிறதெல்லாம் தெரியும், எல்லாமே இருக்குது. ஆனால் நீ அந்த மக்களுக்காக நீ அன்பு செலுத்தும்படிக்கு அவனுடைய தவ்விதங்களை கண்டிக்காமல் விடுகின்றாயே, அது ஒன்றுதான் நீ விழுந்து போகிறதுக்கு, நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்து போகிறதுக்கு ஏற்ற ஆயுதமாக இருக்கிறது. பார்த்தீரா? அப்ப நீ சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீ ஆதியில் என்ன அன்பை கொண்டிருந்தாயோ அந்த அன்பை பற்றிக்கொள். தவறுகளை கண்டித்து உணர்த்து, தப்பிதங்களை கண்டித்து உணர்த்து. இதுதான் ஆண்டவருடைய நாமம். அவர் நம்மளை அனைத்தான் கேட்கின்றார். நீ உன்னுடைய பெயரை
யாரும் கெடுக்கக்கூடாது. உன்னுடைய மகிமையை உன்னுடைய மகிமை வேறொருவருக்கு யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவன் இது கெடுத்துக்காது. எப்போதும் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் என்பது தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே நம்மை உயர்த்தி பார்க்க வேண்டும், அழக பார்க்க வேண்டும், நம்மை உன்னதத்தை சேர்த்த வேண்டும், பரலோகத்திற்கு அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதைத்தான் நான் ஆபிரகாமை குறித்து சொன்னேன். இந்த உலகத்தின் பாடுகள் நிறைந்து இருந்த போதிலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்த போதிலும், தேவன் சொல்லி இருக்கின்ற வார்த்தை மறுபடியும் அவர் திருப்பி எடுத்துக் கொள்ளும் வரைகிறது. அவருடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார் என்று நாட்கள் போனது, ஆயுள் போனது, வருடங்கள் போனது, அவர் நடந்து கொண்டே இருந்தார், போய்கொண்டே இருந்தார். போகின்ற இடமெல்லாம் அவருடைய தடயங்களை விட்டு சென்றார். வீடுகளை கட்டினார், துறவங்களை தோன்றினார், ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஒரு ஆண்டவருடைய வழிவிடத்தை கட்டினார். ஆண்டவரை தொழுது விடுவதற்கு அவர் கடந்து சென்றார். இது எனக்கு நிரந்தரம் என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே அவர் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டது பரலோக ராஜ்யத்தை மாத்திரமே. அதைத்தான் அவர் அங்கே இடம் பிடித்துக் கொண்டார். நம்முடைய துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் இத்தனையும் இது நமக்கு நிரந்தரம் அல்ல, விட்டு போகக்கூடியதே. அப்போ நமக்கு நிரந்தரமானது பரலோகம். அந்த பரலோகத்தை நீ அடைய வேண்டும் என்றால் இத்தனை போராட்டத்திலும் ஜெயித்தாக வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு பாடல். அடுத்ததாக அங்கே நாம் அவர் சொல்லுகிறார், இதோ நான் வெறுக்கின்ற நிக்கோதலமாய் மதஸ்தரின் கிரிகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலும் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கிறோம். அந்த மீறி நடந்த பொழுது அந்த கனியை புசிக்க கூடாதபடி அவர் துரத்தி அனுப்பிவிட்டு அங்கே கேருபீன்களை அங்கே அந்த காவலாக வைத்தார். சுடரொளி பட்டயத்தை காவலாக வைத்தார் ஏதேன் தோட்டத்திலே. அது காவல் வைத்து விட்டிருக்கிறார். நீ அதுக்கு அறிவதற்கு தக்கவன் என்பதை உனக்கு விரட்டி விட்டார், உனக்கேதான் கொடுப்பேன் என்பதற்கு அதனை பாதுகாத்து வைத்திருந்தார். அப்படி என்றால் தன்னுடைய வார்த்தையின் மேலும் தன்னுடைய பிள்ளைகளின் மேலும் எத்தனை பாசம். ஒரு பாட்டு கூட இங்க பாடி அடிக்கடி இதை போட்டப்ப நம்ம சபையில, எத்தனை பாசம் என் மேல் என்று சொல்லி, அத்தனை பாசம். இது எத்தனை இடத்திலே சொல்வது, எப்படி சொல்வது? உலகம் தோன்றின பொழுது விரட்டிவிட்டு சுடரொளி பட்டயத்தை காவல் வைத்த தேவனாகிய தந்தை இப்பொழுது அந்த சுடரொளி பட்டயம் காவலாக இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தன்னுடைய ஒளியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உத்தமமான வழியை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதிகளை கற்றவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷங்களை தரித்துக் கொள்ளக்கூடாது. சத்தியமாக எடுத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விருட்சத்தின் கனியை கொடுப்பார். அந்த பரலோகத்தை நமக்கு தந்தருவார். அதற்கு போராட்டங்கள் நமக்கு தேவை, அது அவசியமானதும் கூட. அடுத்ததாக இதோ பரதேசியின் மத்தியில் இருக்கின்ற ஜீவவிருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவருடைய சிமரணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தின வரும் பிந்தின வரும் அது மரித்திருந்து பிழைத்திருக்கிறவாய் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கல்ல ஆதியில இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கு நான் இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவனாயிருந்தும் இது உனக்கு இருந்த தரித்திரத்தையும் உன்னை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூடாரமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஏன்னா சாத்தானுடைய கூடாரம் தான் தூஷணத்தை பேசிட்டு இருக்கு, தூஷணத்தை செஞ்சிட்டு இருக்கு. நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட். உன்னுடைய பர்ஃபெக்ட்ல என்ன குறை என்று சொன்னால் ஆதியில இருக்கின்ற அன்பை விட்டு விட்டா அது ஒன்றுதான் உன்னுடைய குறை. அதை எப்போதும் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் அதை சொல்கிறார். நீ பயப்பட போகின்ற பாடுகளை குறித்து எதுக்கு பயப்படுறோம்? ஐயோ, ஒன்றாக கூடி திரளாக நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், இவர்கள் எல்லாம் விரட்டி விட்டுட்டா யாரும் இங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ அவங்களோட அனுசரித்து நீ போயிட்டு இருக்கிற. நீ பயப்பட போகின்ற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் நீ பயப்படாதே. இவ்வளவு கூட பயப்படக்கூடாது. அவங்க வர வேண்டாம், இருக்க வேண்டாம். அதற்காக உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீ இறங்க வேண்டாம். பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். நீ அந்த அம்பு வச்சிட்டு இருக்கிற, அந்த பாசம் வச்சிட்டு இருக்கிற, உன்னை சோதிக்கிறதுக்காகவே அவன் பிசாசு வந்து அந்த ஆத்துமாக்களை உபத்திரப்படுத்துவான், செய்யில் போடுவான். செய்யில் என்றால் விடுதலை ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். நம்முடைய பாடுகள் நிறைந்திருக்கின்ற போது
நீ குற்றமற்றவன் என்று நினைக்கிற போது உருவாக்கப்படுகிறது, அதை நிறுவனம் செய்கின்ற போது உனக்கு அங்கே விடுதலை உண்டு. உன்னுடைய படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ பயப்படாதே. நீங்கள் இதை சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரை காவலில் போடுவான். அவங்களுக்கு காவலப்படுற காரணம் என்ன? உங்களை நாம வந்து சோதிக்க உன்னி அன்பாய் இருக்கிறவர்களை கொண்டு சிறையில் அடைக்கிறான், காவலிலே போடுவான். ஆகவே நீ இந்த 10 நாள் ஊத்தரப்படுது, கொஞ்ச நாளைக்கு வந்து ஊத்தரப்படணும். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாகி அப்பொழுது ஜீவக்கிடத்தை உனக்கு தருவேன். இவங்களுக்காக நீ இறங்கி போயிடாதே. எப்போதும் அந்த உத்தமத்தில் இரு. அந்த மரண பரியந்தம் நீ அதை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜீவக்கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். பார்த்தீரா? ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கின்ற பாசம், ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கின்ற அன்பு, நம்மிடத்தில் நாம் தவறுகளை செய்யக்கூடாது, தவறுகளை செய்திகளை பார்த்துவிட்டு அனுசரித்து போகக்கூடாது. நம்மளுடைய உலகத்தினுடைய பாடுகள் பரலோகத்தை அதில் அடங்கி இருக்கிறபடினாலே இந்த பாடுகளை எல்லாம் ஒரு படிக்கட்டுகளாக நியமித்து அதை ஏறி நாம் பரலோகத்தை அடைய வேண்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செபத்துக்குள்ளே போகலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இறுதியாக வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 20வது. கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. மார்க்கன் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறான். அவங்க என்ன பண்ண துன்மார்க்கு என்ன செய்வான்? கொந்தளிச்சிட்டு இருப்பான், புறாமப்பட்டு இருப்பான், கோபப்பட்டு இருப்பான். அவன் நாவில் இருந்து வரல என்ன வருமா? அழுக்கா சேர கொண்டாது கரையை விட்டு போயிடும். ஆகவே அவர்களை குறித்து நாம் கலங்காமல் நாம் பரலோகத்தின் தேவனை மாத்திரமே நாம் தரிசித்துக் கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே அதனுடைய அசுத்தங்கள் வந்து உள்ளே நுழையாதவை நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.